எடுத்து ரெண்டாவது விக்கெட் தொடருது. பொன்முடி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டர், ரொம்ப திமுகவுடைய பழைய ஆள். இப்போ செந்தில் பாலாஜி வந்து புதுசு, அது போனது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இது வந்து எந்த அளவுக்கு கட்சிக்கு இல்லைன்னா கட்சியோட எதிர்காலத்துக்கு இந்திய அளவில் இல்லைன்னா மக்கள் மத்தியில் கட்சியோட முகம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுதுனால? அது ஒரு பெரிய டேமேஜ்ன்ட்டு நான் சொல்ல. என்ன ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் திமுக எப்படிப்பட்ட கட்சின்னு தெரியாதா என்ன? தெரியும். இவங்க ஆட்சி நடத்துகிற லட்சணம் தான் ஊரே பார்க்குதே. அதனால் அது தெரியும். ஒரு கட்சியாக திமுகவுக்கு இது ஒரு பெரும் பின்னடைவு பார்க்கிறேன். ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டர் ஆல்ரெடி இலாக்கா இல்லாத அமைச்சராக சிறையில் இருக்கிறார். இன்னைக்கு துரைமுருகன் போய் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அது பற்றி பின்னாடி சொல்கிறேன். ஓகே. அவர் அனிமா ஒரு 15 நாளைக்கு வரமாட்டார், ஒரு மாதத்துக்கு வரமாட்டார். அவருக்கு தெரியும் அடுத்த சம்மன் ஈடி நமக்கு தான் அப்படின்றது தெரிஞ்சு தான் போய் படுத்திருக்காரு. ஓகே. ஸோ அடுத்ததாக பார்க்க போனீங்கன்னா இப்போ அந்த விழுப்புரம் அண்டு அந்த பகுதியில் ஒரு குறுநில மன்னராகத்தான் திரு பொன்முடி அவர்கள்